பிரபல ஹிந்தி இயக்குனர் நிதேஷ் திவாரி ராமாயண கதையை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு படத்தை எடுக்க போகிறாராம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமர் கதாபாத்திரத்தில் ரன்பீர் கபூர், ராவணன் கதாபாத்திரத்தில் கேஜிஎஃப் யஷ் நடிக்கிறாரு. சீதை கதாபாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆலியா பட்டை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாய் பல்லவி நடிக்க போகிறாங்களாம். இந்த படத்தில் 2 இசையமைப்பாளர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கார். அதுக்கப்புறம் ஹாலிவுட் இசையமைப்பாளர் ஹான்ஸ் ஜிம்மர். இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறாங்க. இந்த படம் 3 பாகமாக உருவாக்க போகிறாங்களாம். இந்த படத்தோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம்னா 835 கோடி செலவில் எடுக்க போகிறாங்களாம். நான் கூட 3 பாகத்தையும் 835 கோடியில் எடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு பாகம் மட்டுமே, அதாவது ஒரு பார்ட் மட்டுமே 835 கோடியில் எடுக்க போகிறாங்க. ஒரு பார்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்களே. அப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க கிராஃபிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது அவங்க படத்தில் வர சீன் எல்லாமே ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ செலவு ஆகுது. அதுக்குன்னு கிராஃபிக்ஸ் இல்லாமலாம் எடுக்க மாட்டாங்க. கிராஃபிக்ஸும் இருக்கும், விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இருக்கும். இந்த படத்தை உலகம் முழுவதும் கொண்டு போகிறது தான் இவங்களோட நோக்கம். அதனால தான் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு எடுக்க போகிறாங்க. அப்புறம் முக்கியமாக இந்த படத்துக்கு 2 ப்ரொடியூசர் இருக்காங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 2027 தான் ரிலீஸ் ஆக போதும்.